ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீன்ஸ் உசிலி செய்ய போகிறோம். அதுக்காக பீன்ஸை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் நாம் ரெகுலராக வேக வைக்கிற மாதிரி வைக்காமல் இதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீன்ஸை பிளான்ச் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி சேர்த்து கொதிக்கட்டுங்க. ஒரு நிமிஷம் நல்லா இது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பீன்ஸை சேர்த்தோம். ஒரு நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே கொதிக்கட்டுங்க. அதுக்கு மேலே வேணாம். இதுக்கு பேர் தான் பிளான்ச்சிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாம் நம்ம அது வெந்த உடனே கோல்டு வாட்டரில் நம்ம போடுவோம் தானே, அதே மாதிரி இதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் பாயில் ஆகட்டும். பீன்ஸை பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறதுனால அதோட கலர் நல்ல க்ரீனிஷாகவே இருக்கும். அதுக்காக தான் பிளான்ச் பண்ணுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேகக்கூடாதுங்க. இப்போ இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பீன்ஸ் உசிலிக்கு நம்ம எந்த அளவுக்கு காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அளவும் போடலாம். காயோட அளவில் பாதி பருப்பும் போடலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, திக்காக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும்போது சோம்பு, ஒரு பிஞ்ச் உப்பு இதை சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா திக்காக, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட அந்த கடலைப்பருப்பு கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்து அரைச்சோம். இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஆல்ரெடி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கடலைப்பருப்பை வேக வச்சுருந்தோம், அரைச்ச விழுத வேக வச்சுருந்தோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பை நாம் அரைச்சி வேக வச்சுருந்தோம். இப்போ அதை நல்லா உதுத்து வச்சாச்சுங்க. மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டு அஜீர்ணம் ஆனால் பால் சாப்பிட்டா சரியாயிடுங்க. நெய் சாப்பிட்டு அஜீர்ணம் ஆச்சுன்னா எலுமிச்சை சாறு குடித்தோம்னா சரியாயிடுங்க. ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க. கேக் சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு ஒரு மாதிரி அஜீரணமாக இருந்தால் வெந்நீர் எந்த அளவுக்கு சூடாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். பால் சாப்பிட்றதே ஒவ்வொருத்தருக்கு அலர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி டயத்தில் ஒரு வாழைப்பழம், எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிடுங்க, சரியாக போயிடும். அப்புறம் தேங்காய் பால் நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அவங்க அந்த டயத்தில் தேங்காய் பால் குடித்தா அலர்ஜியாக இருந்தால் கொஞ்சம் அரிசியை, பச்சரிசியோ புழுங்கலரிசி ஏதோ ஒன்று ஒரு 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 2 பிஞ்ச் எடுத்து நம்ம மென்று சாப்பிட்டோம்னா அது சரியாயிடுங்க. அப்புறம் பருப்புனால் அலர்ஜி வந்தால் சிறிது சர்க்கரை அல்லது வெல்லம் சாப்பிடுங்க, சரியாயிடும். பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அஜீரணம் ஒவ்வொருத்தருக்கு ஆகும். எல்லாருக்கும்னு சொல்ல வரல, இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்குமே எல்லாமே ஆகும்னு சொல்ல வரல. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பப்பாளி பழம் சாப்பிட்டு அலர்ஜி ஆனால் நிறைய தண்ணி குடிங்க, சரியாக போயிடும். பீன்ஸ் உசிலி செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. பிளான்ச் பண்ணி வச்ச பீன்ஸு, பெருங்காயம், நம்ம உதுத்து வச்ச கடலைப்பருப்பு, தாளிக்க கடுகு, சீரகம், சோம்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கிரேட் பண்ணி வச்ச தேங்காய், மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நம்ம பிளான்ச் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். மற்றபடி நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யலாங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்,
அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு கலர் கருகாமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், அதாவது பிளான்ச் பண்ணி வச்சுருக்கல, அதை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரில் இந்த பீன்ஸ் உசிலி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம மசாலாவோட எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம உளுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நாம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பீன்ஸ் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பீன்ஸ் பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெகுலராக செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான சுவையான ரெசிபி. பீன்ஸோட கலர் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கலர் அப்படியே ரிட்டைன் ஆகுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பருப்பு உசிலியில் டாமினண்ட்டாக தெரிகிறது அந்த க்ரீன் அண்ட் எல்லோ வந்து அந்த கடலை பருப்பு. இந்த மாதிரி பதமாக பக்குவமாக நம்ம செஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. சூடாக நம்ம சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி பொரியல் ரெடி பண்ணிட்டோம்னா, உசிலி ரெடி பண்ணிட்டோம்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு மறுபடியும் ஒரு காஞ்ச மிளகாய் கூட தாளிச்சிட்டு, இப்போ நம்ம எந்த அளவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் தேவையோ அதை நம்ம அதில் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அப்புறம் இந்த பொரியலை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பருப்பு உசிலி சாதம் மாதிரியும் கொடுக்கலாங்க. பீன்ஸ் பருப்பு உசிலி சாதம் சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால இதை தவறாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பீன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க தெரியும். நான் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்குங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.